அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. இயேசு பரிசேயுடன் விவாதம். மார்க் நற்செய்தி நூல் பிரி 8, இறை சொற்றொடர்கள் 11 முதல் 13 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பரிசேயர்கள் இயேசுடைய இறையாட்சி பணியை கேள்விக்குறியாக்கும் பாணியில் அவருடைய பணிக்கு சான்றாக அவரிடம் ஓர் அடையாளம் கேட்கின்றன. இயேசுடைய போதனைகளும் செயல்பாடுகளும் யூத சட்டங்களையும் யூத பாரம்பரியங்களையும் அவமதித்து விட்டதாக கருதினர். சமய தலைவர்கள் தங்கள் சமயத்தை இழுக்குப்படுத்துவோர் அல்லது தங்கள் சமய கோட்பாடுகளை அவமதிப்போர் ஆகியோரிடம் அவர்கள் செய்வது எந்த விதத்தில் சரி என்று காட்டுமாறு வினாக்கள் தொடுப்பது நியாயமாகவே கருதப்பட்டது. இயேசு அணிக பரிசேயர்கள் வானத்திலிருந்து கேட்க அடையாளம், மனித வல்லமைகளை எல்லாம் கடந்த மக்களை திடுக்கிட வைக்கும் ஒரு செயல் அல்லது வானத்திலிருந்து வரும் ஒரு விசித்திரமான நிகழ்வு. இத்தகைய அடையாளங்கள் விவிலிய வரலாற்றில் அவ்வப்போது நிகழ்ந்துள்ளன. இயேசு தம்மை சோதிக்க வந்த பரிசேயரை புறக்கணித்து விடுகிறார். இதே நிகழ்ச்சியை விவரிக்கும் நற்செய்தியாளர் மத்தேயு யோவானின் அடையாளம் என்று குறிப்பிட்டு இயேசு சீடருக்கு பதில் கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் நற்செய்தியாளர் மார்க்கு பரிசேயரை இத்தலைமுறையினர் என்று முதலில் அலட்சியப்படுத்துகிறார். அதாவது அவர் எழுதிய காலத்தில் வாழ்ந்த பரிசேயருக்கும் இயேசை சிலுவையில் அறைந்த அன்றைய யூதர்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்ற கருத்தில் இதை கூறியிருக்கலாம். அல்லது இது இயேசுவே மொழிந்த ஒரு பழிச்சொல் என்று கருதினால், பழைய ஏற்பாட்டில் பல முறை தங்கள் கடவுளை ஒதுக்கிவிட்ட அன்றைய இஸ்ரேல் மக்களின் வாரிசுகளை இயேசு காலத்து பரிசேயர் என்ற கருத்திலும் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். இயேசு தம்மை சோதித்த பரிசேயருக்கு எந்த பதிலும் கூறவில்லை என்பதன் அடிப்படை காரணம், அவர்கள் தம்மை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை விட அவர்கள் தங்கள் சுயநலத்தின் காரணமாக சரியாக புரிந்து கொள்ள விரும்பவில்லை என்பதே. ஆகவே அவர்கள் கேட்ட கேள்வியில் ஒரு நேர்மை இல்லை. இயேசுவின் பதிலுக்கும் அவர்களுக்கு உரிமை இல்லை. அன்பார்ந்தவர்களே, பரிசேயர்கள் அடுத்தவர்களை சோதிப்பதிலே குறிக்கோளாக செயல்படுகிறார்களே தவிர தற்சோதிப்பில் ஈடுபட தவறிவிடுகின்றனர். அதனால்தான் அவர்களுடைய முன்னோரும் தம் விருப்பம் போல உணவு கேட்டு வேண்டுமென்றே பாலைவனத்தில் கடவுளை சோதித்தன என்றும் இஸ்ரேலின் தூயவருக்கு எரிச்சல் ஊட்டின என்றும் நாம் அறிந்ததே. எனவேதான் பவுலடியார் அவர்கள் சில ஆண்டவரை சோதித்தன, அதனால் பாம்பினால் கடிபட்டு அழிந்து போயின. இன்றைய நற்செய்தி 2 விதமான மனநிலை பார்க்கிறோம். ஒன்று இயேசின் மனநிலை, இரண்டாவது பரிசேயர் மனநிலை. இயேசின் மனநிலை, இயேசின் வல்லமை தன்னை தன்னுடைய பலத்தை மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக அல்ல, மாறாக இறையரசை கட்டியெழுப்பதற்காக, இறைவனை மாட்சிப்படுத்துவதற்காக. இயேசு அதனை சுய விளம்பரத்திற்காக பயன்படுத்தவில்லை. பரிசேயர் மனநிலை இயேசுவை சோதிக்கிறார்கள், ஆனால் இயேசு அதனை நிராகரிக்கிறார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் என்னை சுய ஆய்வு செய்து முன்னேறுவதை விரும்புகின்றேனா? அடுத்தவரை சோதிப்பதில் நான் குறிக்கோளாக உள்ளேனா? இயேசுவின் மனநிலை என்னில் உள்ளதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களை சுய ஆய்வு செய்து முன்னேறவும், அடுத்தவரை சோதிப்பதில் நாங்கள் குறிக்கோளாக திகழாமல் இயேசுவின் மனநிலை எங்களில் நிறைவாக ஏற்படவும் வரம் தாரும். ஆமேன்.